தன்னுடைய குருவுக்கே பாடம் சொன்ன சிஷ்யன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பாளரானது இப்படித்தானா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். சினிமா இசையில் பல சாதனைகளை செய்துள்ள மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் ஒரு அலுவலகத்தில் ஆபீஸ் பாயாக இருக்கும்போதே தனது குருவான சுப்பையா நாயுடுவுக்கு மெட்டு போட்டு அசத்தியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது தமிழ் சினிமாவில் சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக தனது இசையால் பலரையும் கட்டி போட்டவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் என்று அழைக்கப்படும் இவர் பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு தனது இசையால் வெற்றியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். இசையில் பல்வேறு சாதனைகள் படைத்திருந்தாலும் நடிப்பில் ஆர்வம் கொண்ட எம்.எஸ். விஸ்வநாதன் நடிப்பதற்காகத்தான் திரையுலகை நோக்கி வந்துள்ளார். நாடக உலகம் பரபரப்பாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிகர் டி.எஸ். பாலையாவின் நாடக குழுவில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். நாடக பாடல்களுக்கு மெட்டு போடுவது, பின்னணி இசை வாசிப்பது என அங்கே வேலைகளை செய்து கொண்டிருந்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். ஒரு கட்டத்தில் நாடகத்தில் செய்த தவறின் காரணமாக நடிகர் டி.எஸ். பாலையாவிடம் அடி வாங்கிய எம்.எஸ். விஸ்வநாதன் கோவையில் செயல்பட்டு வந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் ஆபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்தார். அங்கே ஆபீஸ் பாயாக வேலை பார்த்த அவருக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைத்து இசையமைப்பாளர்களுக்கு உதவி செய்பவராக இருந்தார். அப்போது அவருக்கு இசைக்கருவிகளை தொட்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசித்தும் பழகியுள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்த எஸ்.எம். சுப்பையா நாயுடு ஒரு பாடலுக்கு மெட்டு அமைக்க யோசித்து கொண்டிருந்துள்ளார். ஆனால் எவ்வளவோ யோசித்தும் அவருக்கு அந்த பாடலுக்கான மெட்டு கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியில் அவர் எழுந்து சென்று விட்டார். அப்போது இதை கவனித்து கொண்டிருந்த எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த ஹார்மோனியத்தில் அமர்ந்து ஒரு மெட்டை போட்டுள்ளார். அப்போது அந்த பக்கமாக வந்த எஸ்.எம். சுப்பையா நாயுடு அருமையாக இருக்கிறதே என்று அவரை பாராட்டி அந்த டியூனை திரைப்படத்தில் சேர்த்துள்ளார். அதன் பிறகு அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கும் போது 2 பாடல்களுக்கு எம்.எஸ். விஸ்வநாதனை இசையமைக்குமாறு இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடு கூறியுள்ளார். ஆனால் இது குறித்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு எந்த தகவலையும் சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் சென்னைக்கு மாற்றலாகி சென்றபோது எம்.எஸ். விஸ்வநாதனை அவர்கள் அழைத்து செல்ல விரும்பவில்லை. அப்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதனை அந்த நிறுவன உரிமையாளரிடம் அழைத்து சென்ற இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு, நான் போட்ட பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிச்சிங்களே, இதில் பாதி பாடல்கள் இவன் இசையமைத்தது தான். இதை நான் அப்போதே சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்க மாட்டீர்கள், ரசித்திருக்கவும் மாட்டீர்கள். இவன் ஒரு இசை ஞானஸ்தன், இவனை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறியுள்ளார் இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இப்படித்தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக உருவெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக எப்படி உருவெடுத்தார் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.